அதிசியா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இப்ப நீங்க அவங்களுக்கு இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடியது பொய்ன்னு எல்லாருமே சொல்லாங்க. இப்ப பொய்யோ உண்மையோ நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட வரலாம், கூட நின்று தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கலாம் யார் தப்பு செஞ்சாங்கன்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப உங்க சார்பா பேசுவோம். ஒருவேளை இப்ப நீங்க ஒத்துழைக்கலன்னா நாளைக்கு அவனு ஆக்ஷன் எடுக்கும் போது உங்க பையனுக்கு வாழ்க்கை தீர்ந்துடும். உடம்பவே மாட்டானுங்க. உனக்கு தெரியுமா போலீஸ் எப்படி பழி வாங்குவான்னு? அதை நீங்க யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மத்திக்கோடு பகுதியை சேர்ந்த சாதிக் ஜெட்லி என்கிற 20 வயது இளைஞரை சைபர் கிரைம் வழக்கில் கைது செய்ய அவரது வீட்டிற்கு சென்றபோது அவரது 80 வயது பாட்டி சூசை மரியால் போலீசாரை தடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது போலீசார் தள்ளிவிட்டு மூதாட்டியை தாக்கியதில் கீழே விழுந்து உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டி உடலை வாங்காமல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடல் ஆசாரிப்பள்ளா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக உறவினர்கள் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கவும் மேஜிஸ்ட்ரேட் தலைமையில் உடல்கூறு ஆய்வு செய்யவும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த நிலையில் மூதாட்டியின் மருமகள் சந்திரகலாவை தொடர்பு கொண்ட மாத்திரவிளை வட்டார பங்கு தந்தை செல்போனில் தொடர்பு கொண்டு உடலை வாங்காவிட்டால் உங்களை யாரும் தாங்க மாட்டார்கள், போலீசார் உடல்கூறு ஆய்வு செய்து எங்காவது கொண்டு அடக்கம் செய்து விடுவார்கள். வட்டார ஆபீஸ்ல இருந்து வட்டார முதல்வர் ஃபாதர் பேசுங்க. சொல்லுங்க ஃபாதர். இப்பதானே பேசினாங்க. ஆமா, அந்த ஃபாதர் உங்க பங்குசாமியார் பேசினாங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்போ அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ் போகலன்னா நீங்க நினைக்க மாதிரி அங்க யாரும் உங்கள்ட்ட தாங்க மாட்டாங்க. நாளைக்கு எங்கேயா கொண்டு அடக்கிட்டு போயிருவாங்க. உங்க பையனுக்கு அதுக்கு பிறகு நீங்க இப்ப ஒத்துழைக்கலன்னா உங்க பையனுக்கு வாழ்க்கையை தீர்த்துருவாங்க. அது உங்களுக்கு புரிஞ்சில்ல? நீங்கள் கூறுவது எல்லாம் பொய் என அனைவரும் கூறுகிறார்கள். பொய்யோ சரியோ உங்கள் மகனின் வாழ்க்கையை போலீசார் தீர்த்து விடுவார்கள். இப்போது நீங்கள் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்கள் மகனின் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள். பின்னர் சில நாட்கள் தாண்டி சமூக வலைதளங்களில் அந்த பெண்ணின் போட்டோவை உங்கள் மகன் போட்டது உட்பட பல வழக்குகளில் உங்கள் மகனை சேர்ப்பார்கள் என போலீசுக்கு ஆதரவாக பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்ப நீங்க அவங்களுக்கு இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடியது பொய்ன்னு எல்லாருமே சொல்லாங்க. இப்ப பொய்யோ உண்மையோ நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கூட வரலாம், கூட நின்று தப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கலாம் யார் தப்பு செஞ்சாங்கன்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப உங்க சார்பா பேசுவோம். ஒருவேளை இப்ப நீங்க ஒத்துழைக்கலன்னா நாளைக்கு அவனு ஆக்ஷன் எடுக்கும் போது உங்க பையனுக்கு வாழ்க்கை தீர்ந்துடும். உடம்பவே மாட்டானுங்க. உனக்கு தெரியுமா போலீஸ் எப்படி பழி வாங்குவான்னு? அதை நீங்க யோசிச்சு நீங்க முடிவு எடுத்துக்கிடுங்க. ஃபாதர், பையன் வந்து எந்த தப்பும் பண்ணல. அப்படி அவன் தப்பு பண்ணா ஜட்ஜ் என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். சரி, அப்போ ஓகே. சரி, அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பொய். உங்க பையன் வேற பிள்ளைகளுக்கு போட்டோ இதெல்லாம் நெட்ல போட்டிருக்கான்னு சொல்லக்கூடியது இல்லன்னா உங்க பையனுக்கு ஒரு தண்டனை கிடைக்காது. ஆனா இருக்குன்னா அவங்க அதுக்குள்ள வேலையை எந்த தண்டனை ஏன் தப்பு பண்ணவே இல்ல சார். அந்த பொண்ணுதான் கூட்டிட்டு வந்து ஓடனா. சரி, அப்போ ஓகே. சரியா? சரி, நீங்க அப்போ வரவோ அவங்கள்ட்ட பேசுவதற்கு நீங்க தயார் இல்லல்ல? இல்ல, நாளைக்கு இது ஹைகோர்ட்ல நாங்க இது கொடுத்திருக்கனால லிஸ்ட் வருது. நாளைக்கு பேசலாம். அப்படினா சரி, ஜட்ஜ் கூப்பிடுவீங்களா? நாங்க வரோம். மேலும் அந்த பாதிரியார் பேசும்போது சிறுவர்கள் சொல்வதை கேட்டு நடக்காதீர்கள் என கூறுகிறார். அப்போது நீதிபதி தலைமையில் உடல்கூறு ஆய்வு செய்தால் வரலாம் என்று மருமகள் கூறும்போது இந்த வழக்கில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது, சிறுவர்கள் பேச்சை கேட்காதீர்கள் என பஞ்சாயத்து செய்வதிலேயே குறியாக உள்ளது அவரது பேச்சு. அப்போது மருமகளோ 2 நாட்கள் ஆகி யாராவது துக்கம் விசாரித்தீர்களா, இப்போது போலீஸுக்காக பேசுகிறீர்கள் என மருமகள் பேசியதும் பங்கு தந்தையோ நீங்க வரீங்களா இல்லையா என ஆத்திரத்தோடு மிரட்டும் துணியில் பேசிவிட்டு செல்போனை துண்டிக்கும் உரையாடல் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஜட்ஜி இதுக்கு கிடையவே செய்யாது. அப்படி இதுவே கிடையாது. அதுல ரைட்ஸே கிடையாது ஜட்ஜி வர்றதுக்கு. புரிஞ்சில்ல? நீங்க எவனோ சின்ன பையில இலக்கி தரதை கேட்டுக்கிட்டா இல்ல கூத்து காணிக்க கூடாது. நான் இப்ப நீங்க போனா அட்லீஸ்ட் உங்க பையனுக்குள்ள கேஸ்லயாவது கொஞ்சம் அவன் என்ன செய்வான கருணை காட்டுவானுங்க. நீங்க ஒத்துழைக்கலன்னா நாளைக்கு எங்கேயா கொண்டு அடக்கிட்டு போற பையனுக்கு வாழ்க்கை அவனை இன்னைக்கு இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அப்போ ஒருத்தரும் உங்க பின்னாடி வர மாட்டானு. அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுடுங்க. சார், அந்த அருண்குமார விசாரிக்க கூட்டிட்டு போய் கொன்னாங்க இல்ல? ஆமா. அப்ப ஜட்ஜ் போனாரா?
அதான் இது என்னன்னா சும்மா அருண்குமார் கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் இந்த பையில சொல்லி தரதை கேட்டு அருண்குமார் கேஸும் இந்த கேஸும் ஒண்ணு இல்ல, புரிஞ்சில்ல? இது விசாரிக்கிறது கூட்டிட்டு போகல, போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் நம்ம கேக்குறோம், புரிஞ்சில்ல? ஒன்னாவது விசாரிக்கிறது கூட்டிட்டு போகல. கவர்மெண்ட் இருங்க 2 நாளா இந்த துக்கம் நடந்து 2 நாள் ஆகுது. யாராவது ஃபாதர் எங்க சர்ச் நாங்க மாத்திரவள சர்ச்சில் உள்ளவங்க தான், அவன் யாராவது ஒருத்தர் வந்தாங்களா? இல்ல ஃபாதர் நீங்க ஒரு துக்க வீட்டுல விசாரிச்சீங்களா? இல்ல சரி, இப்ப நீங்க வரல, நீங்க வந்தீங்க. சரி, நீங்க வரல, அவ்வளவுதான். போலீஸ் வந்து அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி. மேலும் அந்த இளைஞன் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு சென்றதாகவும் அவர் அந்த பெண்ணின் புகைப்படத்தை வெளியிடவில்லை என்றும் போலீசார் பொய் புகாரில் கைது செய்ய வந்ததாகவும், எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம் என மூதாட்டியின் மருமகள் பேசுவதாக அந்த ஆடியோ உள்ளது. அப்படி என்றால் போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்ததற்கு நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது பாதிரியார் ஏன் போலீசாருக்கு ஆதரவாக மிரட்டி கட்ட பஞ்சாயத்து செய்ய வேண்டும்? அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சந்திரகலா தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர். அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.